இன்னைக்கு கூட நான் சாப்பிடாம தான் இவருக்காக நான் வந்து விருது இருந்துட்டு இப்பதான் சாப்பிட்டேனே. எங்க அப்பாவோட வசதி அவர் தான். விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தலைவர்களை விட கடவுளா இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்களா மேல கருடன் வந்தாரு. எங்க உயிர் உள்ள வரைக்கும் அவரை மறக்க முடியாது. ஒரு நாளா இருந்தாங்க. எனக்கு என்னமோ தெரியல, அவர் மேல ஒரு தனியே ஒரு பாசம் இருக்கு. நான் படிக்கும் போதுல இருந்தே சின்ன வயசுல இருந்தே அவரோட ரசிகரா நான் மாமான் தான் சொல்லுவேனே அவரை. சின்ன பிள்ளையில இருந்து அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். பார்த்த உடனே அழுவாத்திரம் வந்துருச்சு. நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஓட்டே அவருக்கு தான் போட்டது. ரொம்ப மிஸ் பண்றோம். எங்க உயிருக்கு மேல நினைப்போம். அவர் ரொம்ப மிஸ் பண்றோம். இன்னும் இருந்திருக்கலாம். அவர் கடவுள் ரசிகர்கள் கொண்டு போயிருக்க கூடாது. ரொம்பவே மிஸ் பண்றோம். அதாவது வந்துட்டு அதுக்கு வார்த்தைகளே இல்லை. இவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இவருக்கெல்லாம் வந்து வாக்கு செலுத்தி தான் நம்ம எங்கேயோ போயிருக்கலாம். ஏழை எளிய மக்கள்லாம் வந்து எங்கேயோ போயிருக்கலாம். தலைவரோட சாபம் தான் இன்னைக்கு வந்துட்டு எல்லா கட்சியும் நீ துண்டு துண்டா போயிடுது. மக்களுக்காக உயிர் விடுவன் சொன்ன ஒரே தலைவர் என் புரட்சி தலைவர் கேட்டால் மட்டும்தான். என்ன சொல்லுவாங்க, கிட்னி அதை கூட கொடுப்பாரு. அப்படிப்பட்ட மனிதர் இவரு. என்ன அவரு இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஜனங்க ஆதரிச்சுதான் நல்லா இருக்கு. நாங்களே செத்தாலும் எங்க பேர பிள்ளைங்கள் முதலானது அவர் ரசிக்கிறதா, அவரை கட்டி கோயில் கட்டி கும்பிடுறது தான். கடவுளால் மட்டும்தான் வந்துட்டு கெட்டது செய்ய முடியாது. எங்களை பொறுத்தவரையும் அவர் கடவுள். மன்னவ காவிய நாயகனே. தலைவரோட 2வது நினைவு நாளில் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு கட்சி ரீதியாகவும் பொதுமக்களாகவும் கலந்துக்கின்னு எங்களோட தலைவரை வந்துட்டு தலைவரோட புகையை வந்துட்டு குரு பூஜையாக நினச்சி குரு பூஜையாக வந்துட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து அவர் படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எனக்கு அவரெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கூட நான் சாப்பிடாம தான் இவருக்காக நான் வந்து விருது இருந்துட்டு இப்போதான் சாப்பிட்டேனே. அவருக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதனால தான் நான் அங்கே போயிட்டு கூட எனக்கு அழுகு தான் வந்துச்சு. இந்த நினைவு நாளுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப மறக்க முடியல. அவருக்கு எங்களுக்கு தெரியுமா, எனக்கு எங்கள் அப்பாவோட வசதி அவர் தான். விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நீங்கள் சேனலில் போகிறீங்களோ போகல, ஆனால் எனக்கு ரொம்ப ரசிகர் அவர். எனக்கு எல்லா படமும் நாங்கள் பார்ப்போம். எனக்கு ரசிகர் அவர். எனக்கு ரொம்ப தீவிரமான ரசிகர். நான் அதாவது படிக்க தெரியாது எனக்கு. சின்ன குழந்தைல இருந்தே கேப்டன் தான் ரொம்ப உயிரா இருப்பேன். எங்க உயிர் உள்ள வரைக்கும் அவரை மறக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்க அண்ணா விஜயகாந்த் அண்ணா எனக்கு உயிர். எனக்கு என்னமோ தெரியல, அவர் மேலே ஒரு தனியே ஒரு பாசம் இருக்கு. அதனால அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நானும் என் தங்கச்சிங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போய் அவருக்காக தான் ஓட்டே போட்டுவேன் முரசு சின்னத்துல. அப்ப எங்களுக்கு செம்ம ஜாலியா இருந்தது. என்ன அவரு இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஜனங்க ஆதரிச்சுதான் நல்லா இருக்கு. அவர் இறந்த அப்புறக்கே எல்லாரும் பேசுறாங்க. ஆனா அவர் இருக்கும்போது கொஞ்சம் வச்சிருக்கலாம். ஜனங்க கொஞ்சம் கைவிட்டாங்க, அவ்வளவு. அம்மன் கோயில் கிழக்கால படத்துல இருந்தே நாங்கெல்லாம் ஒரு உயிருக்கு உயிராக நாங்கள் நேசிக்கிறோம். உடல்லையும் நாங்கள்லாம் பச்சை குத்தி நாங்கள் எங்கள் அப்பா அம்மாலாம் வச்சிருக்கிறாங்க. அது போல அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்றைக்குமே நாங்கள் வந்து விஜயகாந்தை நாங்கள் மறக்க போறதும் இல்லை. நாங்களே செத்தாலும் எங்கள் பேர பிள்ளைங்கள் முதலானது அவர் ரசிக்கிறதா, அவரை கட்டி கோயில் கட்டி கும்பிடுறது தான். இதுதான் உண்மை. புரட்சி தலைவருக்கு அடுத்தது புரட்சி கலைஞர் தான். வேற யாருக்கும் வாய்ப்பே கிடையாது. தலைவர் மாதிரி இந்த உலகத்துல யாராலையும் வாழ முடியாது. இன்னொரு ஜீவன் பறக்கவும் முடியாது. அவரால் சாதிச்சவங்களும் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் மாதிரி வர முடியாது. இந்த அளவுக்கு வேற எந்த தலைவருக்கும் கிடையாது. காலையில இருந்து இப்போ வரை இவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்கன்னா இந்த ஒரு தலைவரை தவிர வேற யாருக்கும் இருக்காது. தலைவர்களை விட கடவுளா இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்களா மேல கருடன் வந்தாரு. அதனால சாப்பாடு எல்லாமே இவர்னா இவர் தான். இவருக்கு நிகர் யாருமே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அடுத்தவங்களை பிடிக்கும். நான் ரொம்ப பார்த்து திரும்பி பார்ப்பேன். இப்போதான் போயிட்டு வந்தேன். இன்னும் 2 வாட்டி போயிட்டு சலிக்காது எனக்கு. ஏன்னா கூட்டமாக இருக்குது, நான் போயிட்டு வர முடியல. அதே வேற எந்த ஒரு சினிமா நடிக்கிறதா யாராலும் நான் போய் பார்க்கவே மாட்டேன். பார்க்கணும்னு அவசியமே இல்லை எனக்கு. பெண்களுக்கும் முதல்ல மரியாதை கொடுக்குறது தெரிஞ்சவர் அவர் முதல்ல. அதுக்கப்புறம் பசிச்ச வாய்க்கு சாப்பாடு போட்ட ஒரே தலைவர் யாருன்னா அவர். முதல்ல தமிழில் பேசணும். எந்த ஒரு இதுவே வந்தாலும் தமிழில் தான் நான் நடிப்பேன். ஒரு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணவர் அவர். அதனால அந்த வழியில் அவர் நல்ல மனுஷன். இருக்கும்போது அவர் யாரும் எதுவுமே கண்டுக்கல. ஆனால் இல்லாத பட்சத்துக்கு அப்புறமா தான் அவர் எனக்கு இதை பண்ணாரு அதை பண்ணாருன்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக ஒரு கட்சி வேணும் சொல்கிறதுக்கு. உண்மையாக அதையும் நான் வந்து கொஞ்சம் பாராட்டுறேன். ஏன்னா அவங்க வந்து சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. சில பேர் சொல்லாமல் இருக்காங்க. நன்றி மறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு உண்மையான தலைவர். அவர் இருக்கலாம், ஆனால் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க சில கட்சிகள். அதை சொல்ல முடியாது வெளிப்படையாகும். அவர் இருக்கும்போதே மக்கள் வந்து எல்லாம் புரிஞ்சு அவர் வந்து மேலே உட்கார வச்சிருந்தாக்க நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். என் மக்கள்டா, என் மக்களுக்காக என் உயிர் போனால் பெரிதல் எந்த கட்சிகள் எவன் சொன்னது சரித்திரத்திலே கிடையாது. என் மக்களுக்காக உயிர் விடுவன் சொன்ன ஒரே தலைவர் என் புரட்சி தலைவர் கேட்டால் மட்டும்தான். மதுரை மாவட்டம் நுழைவுச்சீட்டு முதல் நுழைவுச்சீட்டு பாருங்க பார்த்துக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து என் அன்பு தலைவர் கூட, என் தங்க தலைவர் கூட 2005 கட்சி ஆபீஸ்ல வந்து என் தங்க தலைவர் கூட நான் எடுத்து போட்டோம்.
என் தங்க தலைவர் கூட நான் எடுத்த போட்டோம் 2005 எடுத்த போட்டோம் இன்னும் வரைக்கும் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. அடுத்தது வந்து இங்க பாருங்க எங்க மாண்புமிகு அன்னியார் எடுத்த போட்டோம். இங்க பாருங்க அன்னியார் எடுத்த போட்டோம். 1980 என்னுடைய டேட் ஆஃப் பர்த். அப்போல்லாம் வந்து நான் எம்ஜிஆர் ரசிகன் தான். ஆனால் எம்ஜிஆரோட வந்து அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம கருப்பு எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்திருக்காரு, ஏழைங்களை காப்பாற்றுறதுக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த கட்சியிலிருந்து வந்துட்டு நான் விலகலை, அந்த கட்சி விட்டு இறங்கலை, நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா அம்மா கூட்டணி இது வந்துட்டு நல்லா பண்ணார், நல்லா செஞ்சார். ஆனால் எந்த இதுன்னு தெரியல, அப்படியா இறைவன் அடி போயிட்டார். ஆனால் எம்ஜிஆரும் இவரும் இறைவன் மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த தடவை கண்டிப்பா நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பா மலரும். அவரோட சொத்தை விட ஜனங்க தான் நிறைய சம்பாதிச்சார். ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட புகழ் எல்லாமே தெரியுமா. அந்த மாதிரி நான் சொத்து நகை பணம் வீடு வாசலை தவிர நம்ம செத்தா எத்தனை பேர் வருவாங்கன்றத அவரோட இதை வச்சுதான் நாம புரிஞ்சுக்கணுமே. நேரில் பார்த்துருக்கீங்களா? ஒரே தடவை தான் நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் ஊருக்கு சங்கராபத்துக்கு வந்துக்கிறாங்க, ரிஷிவந்தி தொகுதியே. நாங்கள் அங்கே வந்துக்கிறாரு, ஒரு தடவை நின்று எங்ககிட்ட சேர்ச்சாரு. எங்கள் தொகுதியில் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அவரை பார்த்து. ஐயோ நம்ம அவரை பார்த்துட்டோமே, கடவுளே பார்த்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எவ்வளோக்கா மிஸ் பண்றீங்க அவரை? ரொம்ப 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 மிஸ் பண்றோம். நான் படிக்கும் போதுல இருந்தே சின்ன வயசுல இருந்தே அவரோட ரசிகரா நான் மாமான் தான் சொல்லுவேனே அவரை. நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஓட்டே அவருக்கு தான் போட்டது. என்னோட மொதல் ஓட்டே அவரோட இதுக்கு தான் போட்டது அம்மா இருந்தப்ப. நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா அவரோட பாண்டிங் வந்து எப்படின்னா எல்லாருக்கும் நல்லது பண்றதுன்னு மட்டும் தான் அவரோட குறிக்கோள். அதனால எனக்கு அவர் ரொம்ப மிஸ் பண்ண. அவர் இருந்தாருன்னா இன்னும் நம்ம தமிழ்நாடு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருக்கும். இப்போ அவர் மிஸ் பண்றதுனால கொஞ்சம் கவலையா இருக்கு. ரொம்ப மிஸ் பண்றோம். எங்க உயிருக்கு மேல நினைப்போம். நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். ரொம்ப படம் பார்ப்போம். நல்லா அவரோட படத்தெல்லாம் நாங்க ரொம்ப பார்ப்போம். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் நடிப்பு. அவர் இல்லையேன்னு ஒரு குறைதான். ரொம்ப பிடிக்கும். அவர் பாடினாலும் நடித்தாலும் ரொம்ப ரொம்ப நான் விஜயகாந்த் படம் இப்போ கூட நான் விரும்பி பார்ப்பேன். நல்லா பேசுவார், நல்ல குரல் கொடுப்பார். அவர் ஏழைங்களுக்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அது நேரடியாக வந்து அந்த பாட்டிலேயே சாவு பாட்டிலேயே தான் எவ்வளோ நாங்கள் டிவியில் தான் உட்காந்து பார்த்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இன்னும் இருந்திருக்கலாம். அவர் கடவுள் ரசிகர் அவங்களுக்கு கொண்டு போயிருக்கக்கூடாது. அடுத்தது அவங்க பையன் வந்தாங்கன்னா அந்த ஆதரவு அவங்களுக்கு தரும் பையங்களுக்கு கண்டிப்பாக. ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். அதாவது வந்துட்டு அதுக்கு வார்த்தைகளே இல்லை. சொல்லணும்னு சொன்னால் அந்த 2 வருஷத்தில் வந்துட்டு கட்சிக்காரங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே நொந்து போய் தான் இருக்கிறோம். அவரை வந்துட்டு உங்களை மாதிரி மீடியா அவங்க கொஞ்சம் தூக்கி இருந்தீங்கன்னா இன்றைக்கி அவர் உயிரோடவே இருந்திருப்பார். அவரோட இதுக்கு காரணமும் மீடியாவும் மற்ற எல்லாரோட சதியும் தான் காரணமே கண்டி ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். நாடே உலகமே வருந்துதுப்பா. உலகமே ஒரு பெரிய இழப்பு. அது கேப்டன் எல்லாத்தையும் பெரிய தமிழ்நாடு பெரிய இழப்பு. சின்ன பிள்ளையிலேருந்து அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். நீங்கள் பார்த்தோன்னே அழுவாத்திரம் வந்துருச்சு. அவரை பேச்சியும் மக்களுக்காக ரொம்ப நல்லது செஞ்சுக்கிறாரு. அவர் பேசினாவே மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இவருக்கெல்லாம் வந்து வாக்கு செலுத்தி தான் நம்ம எங்கேயோ போயிருக்கலாம். ஏழை எளிய மக்கள்லாம் வந்து எங்கேயோ போயிருக்கலாம். வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்லா தைரியமாக இறங்கக்கூடிய அடிப்பார். அடுத்தவங்க கூட வந்து யோசிப்பாங்க. அதாவது எங்களுக்கு ஒரு ஜீவனே எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இது வரைக்கும் எங்களால் மனமே பொறுக்க முடியல. எங்கள் வீட்டு குடும்பத்தில் எங்கள் அண்ணன் தம்பிங்க எல்லாருக்குமே பண்ருட்டி 3ஆவது வார்டு பண்ருட்டி ஒரு நாளாக அழுதுந்தாங்கிறோம். எங்களால் ஜீரணிக்க முடியல ஒரு நாள் கூட. அவர் இருக்காருன்னு தான் நினச்சின்னு வரோம் நாங்கள். அதனால் வந்து பார்த்துட்டு போகிறோம். விஷயம் 50 பேர் மாலை போட்டு அணைந்து நாங்கள் அண்ணன் வீட்டில் அவர் வாழ்ந்த இடத்துல இருந்து சூறகாய் விட்டு இருமுடி கட்டி எழுந்தி நேராக வந்தால் அன்னையார் வந்து சூழம் காமிச்சாங்க. அவங்க மௌன விரோதத்தில் இருந்தாங்க. கேப்டன் பிரபாகரன் வந்து அம்மா வந்து மௌன விரோதத்தில் இருக்கா, யாரும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வந்துருங்க, நம்ம சன்னிதானத்துக்கு வாங்க அப்படின்னாங்க. உடனே நேராக வந்து நாங்கள் முடியை எழுத்திக்கிட்டு நேராக வந்து அன்னியார் வந்துட்டாங்க. விஜயபிரபாகர் வந்தார், சண்முக பாண்டி எல்லாம் வந்தாங்க. எங்கள் முடியை தாங்கி இறக்கி அண்ணன் அவரை சாமி தெய்வத்தின் இதய தெய்வத்தின் மேல் வைக்கும்போது எங்கள் உடல் குண்டாளினால் நறுங்கிவிட்டது. ஏன் கேட்டால் அவர் அந்த காலத்திலும் சரி அவர் கோபம் வரவே வேண்டிய ஆனா கோபம் உள்ளவர் தான். ஆனா குணம் உள்ளவர், குணம் படைத்தவருக்கு இந்த மக்கள் எல்லாம் நல்லா செயல்படுத்த 3வது இடமா நம்ம வந்தோம். அவர் தனிச்சு போட்டிக்கிட்டார். ஆனா ஒரே ஒரு தவறு பண்ணுவார். யார்? அவர் என் தலைவர் செஞ்சது கூட்டணி அமைச்சிருக்க கூடாது. மக்கள் கூட்டணி அமைச்சிருக்க கூடாது. அவர் கூட்டம் மட்டும் அமைக்காம இருந்தால் அவர் இன்றைக்கு சிஎம் சீட்டில் உட்கார்ந்து எங்களை எல்லாம் தங்கள் தட்டு அதை செய்துவிட்டு அவர்
செய்து விட்டு என் தலைவன் இறங்கி இருப்பார். அவர் மனசு அடைஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம தலைவர் விஜயகாந்த் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கு, அவ்வளோ அன்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அப்ப வந்து ஏன் சிஎம்மா அவர் ஜெயிக்க முடியல? நீங்க சொன்ன மீடியா சொல்லு நீங்க சொன்னா கோச்சிக்க சொல்லுங்க. மீடியா தான், நீங்க பத்திரிக்காரன் தான் காரணம். மீடியா தான் எங்களை நீங்க ஒரு காரணம், இங்க சுத்தி இருக்கிற மக்கள் ஒரு காரணம். சோசியல் மீடியாவும் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு இதுலேயே வந்துட்டு மற்ற கட்சிகள்லாம் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி அவரை வந்துட்டு இன்னும் என்கரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நாள் அவர் இருந்திருப்பார். அவர் சிஎம் சீட்லேருந்து இறக்கிறதுக்கு இன்னைக்கு வந்துட்டு மற்றவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு வளர்ந்துருப்பார். அதுதான் மக்களை தவறு விட்டாங்க. இப்போ எல்லாருமே முன்ன ஆளுங்கட்சிக்கு பயப்பட்டாங்க. இப்போ கேப்டன் வச்சு அவங்க வளர ஆசைப்படுறாங்க. அவ்வளோதான். மீடியா வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது வந்துட்டு அவரை வந்துட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் என்கரேஜ் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க. அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் மீடியாவை பார்த்தா பயந்து ஓடுறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. பணத்துக்காக ஜனங்க இந்த மாதிரி மாறிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதான் சொல்லணும். துரோகம் சூழ்ச்சி. எங்க தலைவருக்கு கூட்டம்லாம் கூடுதுங்க. எங்க தலைமை வந்து இருங்க. எங்க தலைமை ₹1 காசுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. ஓட்டுக்கு எங்க தலைமை ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. எங்க உண்மை தொண்டர்கள் எல்லாமே ஓட்டு போட்டோம். என் தலைமை உண்மையா அந்த அதிமுக திமுக மாதிரி பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி தான் என் தலைமை சீமா இருப்பாரு. இப்போ வந்து மக்கள் அதை வந்து புரிஞ்சுக்கலைங்க சார். அதாவது இந்த மீடியா வந்து அவரை தப்பா ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அதனால ஜனங்களும் அதை வந்து கேர் பண்ணிக்கல. இவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த உண்மையை அவங்க நினைக்காம அவரை ட்ரோல் பண்றதை வச்சு அவங்கள மிஸ் பண்ணிட்டாங்க. மக்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க சார். முக்கியமா சொல்றேன், நான் கேப்டனுடைய ஊம்பதிகள் ரசிகர்ல இருந்து நான் தொண்டேன். இந்த மக்களை நம்புறீங்களா? சும்மா வருவாங்க, கூட்டத்தை பார்ப்பாங்க, காமிச்சிட்டு சும்மா போயிட்டே இருப்பாங்க. அனகாவும் இருக்குது. நீங்க ஒரு ₹1000 கொடுத்தீங்க, உங்களை ஓட்டை போட்டு ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பான். இதான் நம்ம மக்கள். நான் கேப்டன் தொண்டனா சொல்றேன். நாங்களாம் வந்து இந்த ஜால்ரா அடிக்கிற கோஷிகள்லாம் கிடையாது. எங்களுக்கு உண்மை நிலவரம் என்னன்னு தெரியும். நீங்க ₹1000 கொடுத்தா உங்களுக்கு ஓட்டு. இதான் மக்களோட நிலைமை. அவரை கொண்டது பத்திரிகையும் பொதுமக்களும் தான், வேற யாரும் கிடையாது. இப்போ இவ்வளோ கூட்டம்லாம் வருது அவருக்கு. இந்த கூட்டம்லாம் வந்து எப்படி அவர் சம்பாதிச்சாரு? அவ்வளோ அன்பை எப்படி அவர் சம்பாதிச்சாரு? எல்லாமே அவர் செய்த நன்மைகள் தான். அவர் ஜனங்க கிட்ட அணுகுன முறை எல்லாமே அவர் பண்ணதுக்காகத்தான் இந்த ஜனங்க எல்லாமே இப்படி இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, முதல்ல நாங்க இவரை இழந்தது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. முதல்ல அவருக்கு வந்து நாங்க எப்படி சொல்றது, அது அவரை வர வச்சிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பாரா அப்படின்லாம் யோசிக்க தோணுது அப்பப்ப. இப்போ நிறைய ஏழைங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டவர் அவரை மிஸ் பண்ணிட்டோமேன்றது தான் ஒரே ஃபீலிங்காக இருக்குது. அவர் செஞ்ச உதவி மக்களுக்காக ஒரு உதவி, வந்தால் சாப்பிடு ஒரு உதவி பண்ணுறதான் விஜயகாந்துக்கு ஒரு குழம்பு. பணம் பதிவெல்லாம் இருக்குல்ல, ஒரு மனுஷன் வந்தால் சாப்பிடு வா தண்ணி குடி தான் சொல்லுவார் விஜயகாந்த். அது மாதிரி அவர் வந்தால் பசியோட வாங்க தான் சொல்லுவார், கண்டி போன்னு சொல்ல மாட்டார் விஜயகாந்த். வீடு தேடி வந்தால் சாப்பிட்டு போகணும் சொல்லுவார். இருந்த அரசியலுக்கு எவ்வளோ வந்தப்பாரு, எவ்வளோ நல்லா செஞ்சிருப்பாரு. அவர் வராது போயிட்டாரு, அதான் கஷ்டம் அரசியல். அதான் ஜனங்க கொஞ்சம் கூட போடாது போயிடுச்சு. மக்களுக்காகவே வாழ்ந்தவர் அவர். குடும்பத்துக்காக கூட இல்லைன்னு சொல்லலாம், மக்களுக்காகத்தான் அதிகமாக வாழ்ந்தவர் தெரியும். இந்த அரசியல் அந்த வெற்றிடம் சொன்னாலும் கரெக்ட் பண்ணியிருப்பாரு. நல்ல ஏழைப்பட்ட மக்களுக்கு ரொம்ப சப்போர்ட் வந்திருப்பாரு. அது இல்லாத மக்களுக்கு பெரிய இழப்பு. சினிமாவுக்கும் அவர் அரசியலுக்கும் என்னெல்லாம் நான் நல்லது பண்ணியிருக்காரு? சினிமாவிலேயும் நல்லது பண்ணாரு, அரசியலையும் நல்லது பண்ணாரு. அவர் பிறந்ததுலேருந்தே நல்லது பண்றாருங்க. மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து கடவுளா மாறிட்டாரு. ஒரு ஹெல்ப் அப்படின்னா ஹெல்ப்ல எல்லாமே அடங்கிடுது சார். உணவுல இருந்து உணவு, உடை, இருப்பிடம், படிப்பு வசதி, அந்த உதவிலே எல்லாமே அடங்கிடுதுங்க சார். எல்லாமே பண்ணியிருக்காரு. இதுதான் பண்ணல அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க சார். எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, சொல்ல முடியாத அளவுக்கு. அவர் சாவுக்கு சொல்றாரு, எவ்வளோ தண்ணி, எவ்வளோ சாப்பாடு, எவ்வளோ ஜனம். விஜயகாந்த் ஐயானாக்கா வந்து உணவு சாப்பாடு அவர் வந்து இல்லாதது வந்து ஏதாச்சும் அவர் நம்பி வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிறவங்க வந்து நம்பி ஏதாச்சும் கேட்டனா தான் சொன்ன மாதிரி கொஞ்சத்துக்கு முன்னே கிட்னி சட்னி கொடுனா கூட கொடுத்துருவார் அவரு. மற்ற ஆளுங்களாம் யோசிப்பாங்க, ஐயோ என் உடம்புல ரத்தமே இல்லை, நான் எப்படி உனக்கு கொடுக்குறது, ஏன்னா கிட்னி வச்சுக்கிறேன் எங்கள் மனைவிக்கு பிள்ளைங்களுக்கு வேணும் அப்படின்னு. இவர் வந்து தரனா கண்டிப்பாக கொடுத்துருவாரு, அடுத்து கொடுத்துருவாரு கிட்னி. இவர் நம்பி கூட ஹாஸ்பிட்டல் போய் படுக்கலாம். அந்த மாதிரி ஆள். எனக்கு விரல் வேணும்னா விரல் வெட்டி கொடுத்துருவாரு, கை வேணா சார் உங்கள் கை தான் வேணா வெட்டி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஆள் இவர். அப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்கு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், மக்கள் கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும்ல. விஜயகாந்த் சார் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? உதவிதாங்க சார். உதவி, சாப்பாடு எல்லாமே. அவர் நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாதவங்க பசின்னு வந்தவங்களுக்கு வயிறாக சாப்பாடு போட்டிருக்காரு. அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த மாதிரி அவங்க பசங்களும் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷம். அவர் ஊருக்கு போனா கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவர் யார் பசியோட யாரும் போகக்கூடாது, வந்தவங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் இப்போ அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னும் மேன்மேலும் வளர்ந்தா இன்னும் நல்லா இருக்கும்.
அதாவது வரவங்களை சாப்பாடு போட்டு அனுப்புறவர் ஒரே தலைவர், மிகப்பெரிய ஒப்பற்ற தலைவர் எங்கள் கேப்டன் தான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அது சினி ஃபீல்டாக இருக்கட்டும், அது அரசியலாக இருக்கட்டும், யாராவது தான் அரவணைப்பார், உள்ள அரவணைப்பார். நாம் என்ன சாப்பிட்றோமோ அதாவது அவர் சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் மாமனிதன் என் கேப்டன் தான். அதில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் நமக்கு பார்க்க முடியாது. ஷூட்டிங்கு வந்தார்னா அவர் மாதிரி யாருமே இதுவரையிலும் வரவே கிடையாது. அவர் எல்லாருக்குமே ஒரே மாதிரி சாப்பாடு தான் போடுவார். எல்லாரும் எப்படி சாப்பிடணுமோ அப்படிதான் எல்லாருக்குமே. இப்போல்லாம் வந்து எல்லாமே வேஸ்ட்டு. அவர் போல் இன்னும் வர்றதுக்கு இன்னொருத்தர் பிறக்கணும், அவரே தான் பிறந்து வரணும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்காதீங்க. இப்போ நான் வந்து ரசிகர் மன்ற ஆரம்பத்துலேருந்து நான் காசு கொடுத்து படம் பார்க்குறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் அவரோட அன்பு விலை கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது. அவர் மக்களுக்கு செஞ்ச ஒரு நன்மையை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஒரு மனிதனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிறப்பு இறப்புன்னா யாருக்கும் வராது. அது கேப்டன் ஒருத்தருக்கு மட்டும்தான், யாருக்கும். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஏன் வயசு வரைக்கும் நான் எல்லாம் பார்த்துட்டேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொன்னாங்க, அவர் தான் முதல் எம்ஜிஆர் தான். ஆனால் எம்ஜிஆர் கூட எனக்கு நான் வந்து தவறாக சொல்கிறேன். நீங்கள் எம்ஜிஆர் கூட இந்த அளவுக்கு இறங்கி எல்லாமே பண்ணியிருப்பாருன்னு சந்தேகம். அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து எல்லாமே பண்ணியிருப்பார். இவர் எப்போ வந்து மதுரையிலேருந்து வந்தாரோ அப்போதுலேருந்து அவருக்கு தேவை பொது சேவை அத்தனையும் பண்ணுறார். ஒருத்தவங்களுக்கு ஒரு தொண்டனுக்கு ஆபத்துனா அடுத்து உடனே வருவார். இவங்க மறைச்சி வச்சு ஒழிச்சு வைக்கிற பழக்கமே இல்லை. இவங்களோட சொத்துல இருந்தால் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? மற்ற எந்த சினிமா நடிகராக இருந்தாலும் கட்சி வந்து அந்த அளவுக்கு செலவு பண்ணவே இல்லை. இவங்க ஏகப்பட்ட செலவு பண்ணிக்கிறாங்க. ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வராத போதே இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அப்படின்னா அதிகமான செலவு செய்வாங்க, புரியுதுங்களா? அப்போ அந்த மக்கள் வந்து இவங்களெல்லாம் ஏன் அப்படி மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவர் எல்லாம் நல்லது பண்ணுறாருன்னா அவர் மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. எல்லா மக்களுக்கும் அவர் அவரே சொந்த காசுல பண்ணியிருக்காரு. உழைச்சி சம்பாரிச்சு அவரே சொந்த காசுல பண்ணியிருக்காரு. வேற காசு எதுவும் எடுக்கல. இந்த வரையிலும் எலெக்ஷன் நின்று அவரோட காசு தான், மொத்தமாக அவரோட காசு தான். நல்லா பண்ணுறாரு. அவர் இருந்தால் முதலமைச்சராக வந்திருப்போம். எல்லா ஓட்டும் அவருக்கு தான். இப்போ இருந்தா எல்லா ஓட்டும் அவருக்கு தான் வரும். இப்போ அவங்க பிள்ளைக்கு நாங்கள் போடுறோம். அவர் வைக்கிறார்ல, அவர் பிள்ளைக்கு நாங்கள் போடுறோம். கடவுளால் மட்டும்தான் வந்துட்டு கெட்டது செய்ய முடியாது. எங்களை பொறுத்தவரையும் அவர் கடவுள். இப்போ வந்து 2026 அவர் இருந்திருந்தா வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கும். அவர் நல்லா இருந்தால் அவர் தான் சிஎம் தெரியும். தமிழ்நாடு மிஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட் அப்படியே தான் இருக்குன்றீங்க. 200% அப்படியே தான் இருக்கு. 100% கூட இல்லை, 200% அப்படியே தான் இருக்கு. அப்பனா வந்து 2026 வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். நாங்கள் நிற்கிற இடத்துலலாம் எங்களோட மவுஸ் வந்துட்டு இன்னும் குறையவே இல்லை, எந்த இடத்துலையுமே குறையல. சும்மா வந்துட்டு தவறான ஒரு வதந்தி தான் பரப்பின்னு இருக்கிறாங்களா கண்டி, எந்த இடத்துலையுமே வந்துட்டு மவுஸ் குறையல எங்களுக்கு. அவர் இருந்திருந்தா மக்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவார். அவர் இருந்தா மக்களை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுவார் அவர் இருந்தா. ஃபர்ஸ்ட் கூட இவ்வளோ கூட்டம் இருந்தது, அவருக்கு அன்பு அவருக்கு மேலே வெளியில காட்டிக்கல எல்லாமே. இப்போ செத்த பிறகு தான் ஜனங்களுக்கு புரியுது. அவரோட வழியில அவர் இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க ஜனங்க. அதுக்கு மட்டும் அவங்கள பற்றி நான் கூட பார்க்கல. இன்னும் நிறைய மக்களுக்கு நல்லது செஞ்சுருப்பாங்க. ஆமாம், அவருக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எல்லாமே நல்லது மக்களுக்கு. அவர் மேலே எல்லா உயிர் இங்கே இறந்தப்போ எல்லாரும் இங்கே தான் கிடந்தோம். நாங்கள் 4 நாளாக இங்கே தான் இருந்தோம். எல்லாம் எவ்வளோ மக்கள், எம்ஜிஆருக்கு கூட அந்த மக்கள் வரலை. ஆனால் அவ்வளோ மக்கள் நம்ம கேப்டனுக்காக தான் வந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய நல்லது பண்ணியிருக்காரு. அவர் நல்ல மனுஷன், உயர்ந்த மனிதன். ஆமாம், அவர் இருந்தால் நாட்டுக்கு நல்லா பண்ணியிருப்பாரு. எல்லாருமே பண்ணியிருப்பாங்க சார். ஒரு ஏழை, அதாவது குடிசை வீடு இல்லாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையாக அந்த மாதிரி இருந்திருக்காது. யாருமே ஒரு படிப்பறிவு இல்லாமல் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே பேசிக்லேருந்து வரவங்க கூட படிப்பறிவோடு தான் இருந்திருப்பாங்க. ஒரு தொழிலோ எல்லாருக்குமே கிடைச்சிருக்கோங்க சார். ஆனால் இப்போ எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. இருந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். நல்லா லைஃப் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். கேர்ள்ஸுங்களுக்குலாம் இன்னும் நிறைய செஞ்சுருப்பாரு. இருந்திருந்தாருன்னா இந்த நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த வேலை வெட்டிக்கு போகாதவங்க பாவம், இந்த கல்விக்காகவும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் ப்ளஸ் குடிசைங்கள் இருக்கிறவங்க இந்த கொள்ளைங்க நடக்குதுன்னா கொஞ்சம் அதிகமாக தடுக்கப்பட்டிருக்கும். வேலை வாய்ப்பு அதிகமாக படிச்சிருக்கோம். காலேஜ் படித்த பசங்களுக்கும் வேலை அதிகமாக கிடைச்சிருக்கும். விஜயகாந்த் இருக்கிற மாதிரி இப்போ கட்சி அதே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் சின்ன வயசு 45 வயசு ஆகுது. இப்போ 10 வருஷம் அவரோட எனக்கு ரசிகராக ஏற்பட்டேன். அவர் தொண்டனாகி இப்போ நான் பக்தனாக மாறிட்டேன். என்ன மாதிரி லட்ச இளைஞர்கள் தாய்க்குழுன்னு இருக்க தான் செய்கிறாங்க. அண்ணி அதை விட பலமாக கொண்டு போகிறாங்க. தலைவர் இருக்கும்போது 10 வருஷம் வந்துட்டு உடல்நிலை சரியில்லாத இருக்கும்போது அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு பின்தங்கி போயிடுச்சு கட்சி அப்படின்ட்டு இன்னைக்கு எல்லா மீடியாவிலையும் எழுதினு இருக்காங்களா, அதை விட பலமாக கொண்டு போயிருக்காங்க. அதை வர ஜனவரி 9ஆம் தேதி மாநாட்டில் நீங்களே பார்த்து புரிஞ்சுட்டீங்க.
கண்டிப்பாங்க சார். பிரேமலதா அம்மாவுக்கும் எங்க ஆதரவு இருக்கும், அண்ணாவுக்கும் எங்க ஆதரவு இருக்கும். உண்மையாவே 2026 எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அவங்க எந்த கட்சியோட கூட்டணி போறாங்களோ அதுதான் உண்மையாவே ஜெயிக்கும். தலைவரோட சாபம் தான் இன்னைக்கு வந்துட்டு எல்லா கட்சியும் நீ துண்டு துண்டா போயிட்டு இருக்கு. எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கோங்க, துண்டு துண்டா போயிட்டு. எங்க கட்சி மட்டும்தான் இன்னைக்கு வந்துட்டு ஒத்துமையாகவும் தொண்டர் படையோடவும் திராணியோடவும் கம்பீரமாகவும் இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் நிற்குது. இப்போ வந்து டிவிகே கட்சியில் விஜய் வந்து சொல்றாரு நம்ம தலைவர் மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நம்ம தலைவர் மாதிரி விஜயகாந்த் மாதிரி அவரும் இருப்பாரா? அது இதுவரையும் தெரியல. தலைவர் வந்து 1980 இருந்து அவர் சம்பாதிச்சது மொத்தம் மக்களுக்கே செலவு பண்ணாரு. விஜய் அதுமாதிரி சொல்ல முடியுதா? இல்லை. ஆனால் அவருக்கு கம்பேர் பண்ணி பேச முடியாது. எல்லாமே அண்ணன், எங்க அண்ணன் விஜயகாந்த் அவர் அப்படியே சொல்லணும். யார் வேணாலும் அவர் டச் பண்ணாமல் யாராலும் அரசியல் பண்ண முடியாது. கேப்டன் அவர்களை டச் பண்ணாமல் யாராலும் அரசியல் பண்ண முடியாது. இனிமேல் யார் வந்தாலும் சரி கேப்டன் அவர்கள் தொடாமல் புகழ்ந்து பேசாமல் அரசியல் பண்ண முடியாது. விஜயகாந்த் சார் இல்லாத பட்சத்தில் இப்போ நம்மள யாரு நம்மள முன்னோக்கி கொண்டு போவாங்க யாருன்னு அப்படி நம்ம அந்த பாண்டி தான் யோசிப்போம். அப்படி சொல்லி தளபதி வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஏற்கனவே விஜய் சாரோட அறிமுகம் அவருக்கு நல்லா பழக்கம். அதனால அவர்கிட்ட நம்ம நல்ல விஷயம் நம்ம கத்துக்கலாம். அவர் நம்ம முன்னாடி கொண்டு வரும். விஜயகாந்த் சாரை மிஸ் பண்ணிட்டோம். விஜய் சார் ஆச்சு நம்ம கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது பண்ணுவோமேனு அப்படி ஒரு எண்ணம். தலைவர் மாதிரி தலைவர் மட்டும்தான். அவர் விஜய் சார் வந்தாலும் தலைவர் மாதிரி தலைவர் மட்டும்தான். தலைவர் அடுத்த நிரப்பத்துக்கு வேற யாராலுமே முடியாது. இன்னைக்கு இந்த விஜய் வந்து என்ன பண்றாரு நான் கேட்குறேன். திரையுலகத்தில் உங்களை மாதிரி என்ன மாதிரி நடிச்சிருக்கிறாங்களே சாதாரண வர்க்கத்துக்கு வரணுங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சரி பண்ணிட்டு வர வேண்டியதானே அரசியலுக்கு. இப்போ நீ முதலமைச்சர் ஆகிட முடியுமா? உன்னால நீ நிற்கிற இடத்துல ஜெயிச்சிட முடியுமா? விஜயகாந்த் சார் இருந்தாங்கன்னா நாங்கள் விஜயகாந்த் சாருக்கு ஆதரவு கண்டிப்பாக கொடுத்துருவோம். இப்போ அவர் இல்லாத பட்சத்தில் அவர் தம்பியா இருக்க விஜய்க்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். உங்களுக்கு பிடிச்ச படம் நம்ம தலைவருக்கு என்ன படம்? நிறைய படம் இருக்குங்க சார். இதுதான் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. கேப்டன் பிரபாகரன், வல்லரசு, வாஞ்சிநாதன் எல்லாமே இருக்கு. இந்த போலீஸ் கேட்டாப்ல வர்றது எல்லா ஃபிலிமே நல்லா இருக்கும். எனக்கு தவசி ரொம்ப பிடிக்கும். தவசி ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சொக்கத்தங்கம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் தங்கச்சி பாண்டிங்கும் நல்லா இருக்குமா, அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காமெடியாகவும் இருக்கும், நல்லா ஃபேமிலி மூவி, அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கேப்டன் பிரபாகரன், வல்லரசு. கேப்டன் பிரபாகரன். அவர் போலீஸ் வேடத்தில் நடிச்சது ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஆமாம், எல்லாமே நல்லா நடிப்பார். ஆமாம், கட்சி படமாக இருக்கட்டும், போலீஸ் வேடமாக இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு சூப்பராக இருக்கும். கேப்டன் பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும். அவரோட அந்த ஸ்டைலு, நடை, அந்த ட்ரெஸ்ஸு, அந்த போலீஸோட கெட்டப்பே அவருக்கு மட்டும்தான் எடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன சமைச்சான் அதுலேருந்து வானத்தை போல விஜயகாந்த் படம் எங்கே வேணாலும் ரசிச்சுப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அவரை போல எங்களை மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள எங்களை ஒரு ஆள் எங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஒரு படத்தை. நாங்களாம் சின்ன வயசுலேருந்து அவர் நடித்த படத்தை பார்த்துருக்கோம். வைரேகாத் இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் அவர் நடித்த படம். அவர் படத்தை பாட்டில் எந்த பாட்டு இருந்தாலும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு அன்றைக்கி நினைவு நாள். எங்கள் அப்பாவுக்கு வந்து 30 கும்பரம் விஜயகாந்த் சேர்த்து அவருக்கு அன்றைக்கி வந்துட்டார். எங்கள் அப்பாவோட அவரு ரொம்ப நான் தலைவானிங்க அவரு தான். நான் எல்லாமே மூச்சாச்சு போய் எனக்கு வந்து பிபி வந்து எனக்கு அதை மாதிரி எனக்கு மறக்கவே முடியல. என்னால் இங்கே வச்சு பார்த்து இங்கே படி இடம் பார்த்தா தீபத்தூருக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அவரு கூட நைட்டு 12 மணிக்கு இங்கே வந்து நாங்கள் அடக்கலம் பண்ணிட்டு தான் நாங்கள் மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு போனோம். ராமாபுரம் கொத்தியில் ஒரு போலீஸ்கார் எனக்கு எங்கேமா போனோம், ராமாபுரம் பண்ண பார்த்து போனோம். எனக்கு ஆட்டோ ஏற்றி விட்டார். எனக்கு ஒரு போலீஸ்கார் யார் எவரும் தெரியாது. எனக்கு இருக்கும் பார்த்து ஏற்றி விட்டார். எனக்கு அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஒரு விஜயகாந்த். எதையில் வாழ நீ செய்த யாகம் என்னென்று சொல்வேன், அன்பால சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் சொல்வேன், நெஞ்சும் நெஞ்சுக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ எந்தன் சொர்க்கத்தில் மன்னவ காவிய நாயகனே பாட முடியல.